இப்போ காமினி இறந்துட்டாருங்கிற அந்த ஒரு இது வந்ததுனால இப்போ தாக்குதல்கள் வந்து போர்ட்டு, துறைமுகங்கள், பொதுவான துறைமுகங்கள் இருக்குல்ல, துறைமுகங்கள், அதுக்கு அடுத்து வந்து விமான தளங்கள், அதை செயலுக்கு வைக்கிறாங்க ஃபுல்லா எல்லாத்தையும். ஆமாம், இந்த விமான தளங்கள், துறைமுகங்கள் எல்லாத்துலேயுமே தாக்குதல் என்பது நடந்து வருகிறது. அடுத்து ஸ்டேட் ஆஃப் ஹோமூஸ், அதை வந்து ஈரான்னால தான் கட்டுப்படுத்த முடியும். ஈரான் கட்டுப்படுத்திடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, பெட்ரோல் டீசலை வாங்கி வச்சுக்கோங்க, விலை ஏறும். இன்னும் 1 or 2 days உங்களுக்கு விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை உச்சத்துக்கு போகும். சைனாக்கு தானே பாதிக்கும், நமக்கும் பாதிக்குங்க. ஈரான் கிட்ட இருந்து நம்மளும் தானங்க ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா நடுவில் ஒரு ஒப்பந்தம் போட்டோம்ல, இப்ப நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்காம வெனிசுலால இருந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம அமெரிக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா பக்கம் நகர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா நான் இப்படி யோசிங்க, இப்போ ஒரு சப்ளையர் சரி நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா அடுத்து எல்லா நாடுகளும் எங்க வாங்கணும்? நம்ம மட்டுமா வாங்குவோம்? வெனிசுலால எல்லாருமே வாங்குவோம்.